ஃப்ரெண்ட்ஸ், நேற்று டபுள் பிளாக் பஸ்டர் நடந்துச்சு. அந்த மேட்சோடைய வின்னிங் யார் வின் பண்ணா, எப்படி வின் பண்ணாங்க, ஸோ அது வந்து யாருக்கு சாதகமாக இருந்துச்சு, யார் எப்படி ஜெயிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேகேஆர் மேட்சும் ப்ளஸ் வச்சு ஆர்ஆர் மேட்சும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க, செம்ம ஸ்டெடி ஸ்டார்ட்டு அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க. வைபவ் சூரியவன்சி ப்ளஸ் வந்து ஜெய்ஸ்வால் நல்லா நீட்டாக இருந்தால் மாட்டேன், எப்பயுமே அக்ரெசிவாக ஆடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் கூட 8 ஓவர் 81 ரன்னு சூப்பராக போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சரிவு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 0-0 அவுட்டு, ஹெட்மயர் அவுட்டு, எல்லாருமே வந்து வரிசையாக அவுட்டு, கண்டினியூஸாக எல்லாரும் அவுட் ஆகிட்டே இருக்க முடியும். அவங்களால வந்து ஒரு நிலைமைக்கு மேலே வந்து அவங்களால வந்து ஒரு 190 டார்கெட்டை வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் சூப்பராக பவுலிங் போனாங்க. வருண் சக்கரவர்த்தி பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம். அவர் வந்து கரெக்டாக இப்போ வந்து நான் நேற்று தான் பழைய ஃபார்மை கண்டுபிடிச்சிருக்காரு. 4 ஓவர் 14 ரன்னு 3 விக்கெட்டு சூப்பராக எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் வரும் நம்ம சுனில் நரேன், இந்த மெஜிஷியன் சுனில் நரேன், அவர் பங்குக்கு 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கண்டினியூஸாக விக்கெட் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கட்டும். 155 தான் அடிக்க முடிஞ்சு. சரி, கேகேஆருக்கு ஒரு வின்னிங் சான்ஸ் இருக்குது, இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, அது ஈடன் கார்டில் நடக்குது, ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு அவங்க வந்து நினச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே. ஆனால் ஆர்ஆர் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு ஷாக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஜோப்ராஸில் பூரா டைம் செய்யப்பட்டு போர்டு டிட்டிங் பிடிங்கிருச்சு. அதுக்கப்புறம் ரஹானே எதுக்கு தான் அவன் டீமில் வச்சுக்கான்னு தெரியல. அவன் கேப்டாகவும் பண்ண மாட்டான், பவுலர் ஃபீல்டிங் கட்டாக பண்ண மாட்டான், பேட்டிங்லாம் பண்ணுறான். அவன் பாட்டுக்கு எங்கேயோ பாலத்தை அடிச்சு ஹைட்டில் போய் அவுட் ஆகிடுச்சு. 3 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேலேயும். அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு கேட்கறது தான் அவன் ஜோக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் நம்ம அனுகுல் ராயும் ரிங்கு சிங்கும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆல்மோஸ்ட் 80 ரன்னு பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்ப மாதிரி மேட்ச் கொண்டு வந்து கடைசியில் த்ரில்லிங்காக மேட்சை முடிச்சிட்டாங்க. உண்மையிலே ரிங்கு சிங்கு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. ஆனால் ரிங்கு சிங் ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்சை வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் அங்கேயே வந்து கொல்கத்தா ஆஃப் ஆயிருப்பாங்க. பட் அதை வந்து பிடிக்காம கேட்ச் விட்டனால பட் ரிங்கு சிங் வந்து கடைசியில் நின்று ஒரு 50 போட்டு அனுகுல் ராயனில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரு. ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து ஈஸியாக ஒரு மேட்சை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ண முடியும். கொல்கட்டாவில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 6 மேட்ச் வந்து ஒரு வெற்றி கூட இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. அந்த மேட்ச் ஜெயிக்கலன்னா அவங்க அவ்வளோதான், பிளே ஆஃப் சான்ஸ் கிடையாது அப்படின்னு நிலைமைக்கு இருக்கும்போது ஒரே ஒரு வின்னு, அத்திப்பூ அந்த சொல்லுவாங்க, அத்திப்பூ பூத்த மாதிரி ஒரு பூ பூத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த வெற்றி மூலம் கேகேஆரோடைய கேம்ப் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கும். எதுக்கடுத்து நல்லா விளாடணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருவாங்க. செம்ம மேட்ச் நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும் பார்த்தா அப்படி இல்லாமல் ஒரு லோ டிஃபென்ஸ் போனதுனால ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு மேட்ச், சூப்பராக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் தப்பு பண்ணது ஓப்பனிங் ஆர்டரை மட்டும் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் யாருமே வந்து நல்லா பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. ரியான் பராக் டோட்டலாகவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஸோ அது ஒன்று பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி கேகேஆர் வந்து ரஹானேவை கேப்டன்சி நம்புகிறாங்க. அது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணணும். ரிங்கு சிங்கி கேப்டனாக போடணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது நடந்துச்சுன்னா கேகேஆர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த மேட்ச் நைட்டு நடந்த மேட்ச், அதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தீபாவளி வந்து அக்டோபரில் வரும். நேற்று நைட்டு வந்துச்சு தீபாவளி. அது பெரிய கிரவுண்டு, பஞ்சாப் போட்டு சப்பாத்தி பிரியாணி மாதிரி புழிஞ்சிட்டானுங்க. பட்டாசாக வெடிக்குது, படப்படன்னு வெடிக்குது பட்டாசு. அந்த மாதிரி அடிப்பாங்க. 21 6 அவ்வளோ பெரிய கிரவுண்டில். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டான். யார்? பிரப்சிம்ரன். கூப்பர் கார்னர்லையும் நம்ம ஃபிரான்ஸ் ஆராவும் பார்ட்னர்ஷிப் போட்டு 150 ரன்னு பார்ட்னர்ஷிப் போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு 50 அடிப்பேன், நீ ஃபஸ்ட்டு 50 அடிப்பேன், நான் 6 அடிப்பேன், நீ 6 அடிப்பேன் சொல்லி மாற்றுக்கட்டில் அடிச்சுக்கிறாங்க. போட்டி வந்து 2 டீமுக்கு நடந்த மாதிரி தெரியல, 2 பிளேயருக்குள்ள நடந்த மாதிரி தான் இருந்துச்சு நேற்று போட்டி. கமெண்டேட்டர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, 2 பேருக்குள்ள போட்டி நடந்துக்கிட்டு. கடைசியில் 2 பேருமே 100 அடிக்கிற வாய்ப்பை வந்து வீம்புக்குன்னு விட்டுட்டாங்க. டீமுக்கு ஸ்கோர் வேணும்னு சொல்லி ஸ்லோ ஆடாமல் விட்டுட்டாங்க. பட் அவங்க 2 பேரும் வந்து 100 அடிச்சுட்டு இருந்தாங்க. 100 அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்கோர் 300 போயிருக்கும். அந்த இடத்துல வந்து விக்கெட் விழுந்ததுக்கு அதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக விக்கெட் வந்துட்டு 254 தான் அடிச்சாங்க. இந்த ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி 250 அடிச்சிருந்ததை அவங்க பீட் பண்ணி 254 அடிச்சிட்டாங்க. ஸோ 7 விக்கெட் விழுந்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து 254 ஹையஸ்ட்டு. செம்ம மேட்ச். திருப்பி விளையாடும்போது லக்னோ நேற்று தான் கொஞ்சம் ஏதோ பேட்டிங் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி மூளை யூஸ் பண்ணி விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு நல்லா 200 தான் அவங்க அடிக்க முடிஞ்சு, 54 ரன் தான் தோத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து டாப் 3 வந்து பார்க்குறதுக்கு நல்லா பவராக இருக்க மாதிரி இருக்குது. பட் நிக்கோலஸ் புரன் ஃபார்முக்கு வரணும். நிக்கோலஸ் புரன் ஃபார்முக்கு வந்தாலும் நேற்று போன மேட்ச் கண்டிப்பாக சேஸ் பண்ணியிருக்கலாம். அவன் ஃபார்ம்லேயே இல்லை, அவங்க மேலே அவனுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. ஆல்ரெடி ஒரு கேட்ச் போட்டு அடிச்சானுங்க, விட்டுட்டானுங்க. 2வது கேட்சிங் அதே ஓவர் அடிக்கானுங்க, பிடிச்சிட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுவான், அவன் வந்து இன்டர்நேஷனல் எப்போ வெளியே வந்தானோ அதுலேருந்து அவன் ஃபார்ம்லேருந்து வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு பெரிய பிரச்சனை. எல்எஸ்ஜி வந்து பேட்டிங் ஆர்டரை மாற்றணும். நிக்கோலஸ் புரனை உட்கார வச்சுட்டு வேறு யாருக்கா சான்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும் எல்எஸ்ஜிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனா வந்து எல்எஸ்ஜியும் பிளே ஆஃப் சான்ஸ் மங்கிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? நேற்று ரிசர்வ் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், 43 அடிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆகிட்டார்.
எய்டன் மார்க்கரும் அந்த ஒரே ஒரு 30 ரன் கொடுத்தாங்க பார்த்தியா, அங்கே தான் வந்து பஞ்சாபுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சரி பேட்டிங் சூப்பராக இருக்கான்னு சொல்லி போட்டு பொழந்து விட்டானுங்க. 32 ரன் இந்த ஐபிஎல் ஹையஸ்ட் ரன் இப்போதைக்கு வந்து எய்டன் மார்க்கரை வந்து கொடுத்துருக்கான் 32 ரன். இதெல்லாம் மோசம். அதே மாதிரி பஞ்சாப் வந்து 6-5 வின் பண்ணி ஒரு லாஸ் கூட இல்லை, ஒரு வந்து டை. அதனால் வந்து 11 பாயிண்ட் டாப் 1ல் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ வந்து அன்பீட்டன் டீம். இது வரைக்கும் ஐபிஎல்லே வந்து 6 மேட்ச் விளாண்டு யாருமே ஒரு மேட்ச் கூட தோக்காமல் இருந்தே இல்லை. பட் பஞ்சாப் அப்படி இருக்காங்க, செம்ம மேட்ச்சு செம்ம ப்ளே பண்ணுறாங்க. இப்படியே பஞ்சாப் விளாண்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸு அவங்க தான், அவங்கள விட யாருமே கிடையாது. அதே மாதிரி போன வாட்டி ஆர்சிபி கூட ஃபைனலில் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அதை பிடிக்கிறதுக்கு வராங்க, நான் வரேன்டா என்னோடய கப்புக்காக வரேன்டா அப்படின்ற மாதிரி விளாட்றாங்க. போன வாட்டி மிஸ் ஆகிருச்சு, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, அந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. வெல் பிளே பஞ்சாப், செம்மையாக விளாட்றீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், கப்பு உங்களுக்கு தான். தேங்க்யூ.